இயக்குனர் கங்கை அமரன் அவர்கள் தான் உடம்பு முடியாமல் மரண படுக்கையில் இருக்கும்போது கூட தான் மகனுக்கிட்ட ஒரு சத்தியம் ஒன்று வாங்கியிருக்காரு. அது எதுக்காக அந்த சத்தியம் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் கோழி கூவுது அப்படிங்கிற படம் மூலயமா இயக்குனர் அடியெடுத்து வச்சவர் தான் இயக்குனர் கங்கை அமரன். அதுக்கப்புறமா கரகாட்டக்காரன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை இவர் இயக்குனார். இயக்குனர், பாடகர், பாடல் ஆசிரியர், இசையமைப்பாளர்னு பன்முக திறமை கொண்டவர் தான் இயக்குனர் கங்கை அமரன். இவருக்கு வெங்கட் பிரபு அப்புறம் பிரேம்ஜின்னு சொல்லி 2 மகன்கள் இருக்காங்க. 77 வயசு ஆகக்கூடிய கங்கை அமரன் இப்போ வரைக்கும் நடிப்பு மேலே ஆர்வம் குறையாத காரணத்தால் ஒரு சில படங்களில் கெஸ்ட் ரோல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் சிவகங்கை பக்கத்தில் ஒரு படத்துக்கான ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உடல்குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மதுரையில் இருக்கக்கூடிய பெரிய தனியார் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கங்கை அமரன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க குடும்பத்து சார்பாவோ இல்லை மருத்துவமனை சார்பாவோ எந்த விஷயத்தையும் வெளியிடல. இந்த நிலையில் மருத்துவமனையில் ரெஸ்ட் இருக்கும்போது மகன்களாக இருக்கக்கூடிய பிரேம்ஜி அப்புறம் வெங்கட் பிரபு இவங்க 2 பேருமே அப்பா கங்கை அமரனை பார்த்துருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் கங்கை அமரன் எமோஷனாக பல விஷயங்களை பேசியிருக்காராம். எனக்கு 4 நாள் வயசாகிட்டே போகுது, எனக்கு எந்த நேரத்துலையும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் நம்ம குடும்பம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இசை குடும்பம். இசையையும் சினிமாவையும் நம்ம குடும்பம் என்றைக்குமே கைவிட்டக்கூடாது. எங்கள் அண்ணன் இளையராஜா மாதிரி என்னால் பெரிய இசையமைப்பாளர் வர முடியல, ஆனால் உங்கள் 2 பேரையும் நல்ல நிலைமைக்கு நான் வர வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் நம்ம வீட்டு வாசலுக்கு யாராவது வந்து கஷ்டம்னு கேட்டாங்கன்னா இது வரைக்கும் அவங்கள நம்ம வெறுங்கையோடு திருப்பி அனுப்பினதே கிடையாது. நான் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி கட்டாயம் வரக்கூடியவங்களுக்கு உங்கள் கையால் என்ன உதவி செய்ய முடியுமோ செஞ்சு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரியும் படுத்த படுக்கையாக இருக்கும்போது கூட கங்கை அமரன் அவர்கள் தன்னை மகன்களாக இருக்கக்கூடிய பிரேம்ஜிக்கிட்டையும் வெங்கட் பிரபுக்கிட்டையும் ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கங்கை அமரன் அவர்களுக்கு பல பேர் பாராட்ட தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணியாக வலம் வந்தவங்க தான் நடிகை ஹன்சிகா. இந்த நிலையில் ஹன்சிகா மேலே அவங்களோட சொந்த அண்ணியே இப்போ ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. நடிகை ஹன்சிகா மோத்வானியோட சகோதரர் பிரசாந்த் மோத்வானி டிவி நடிகையாக இருக்கக்கூடிய முஸ்கன் நான்சி அப்படிங்கிறவரை 2020 வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் கடந்த 2 வருஷங்களாக சில காரணங்களால் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஹன்சிகா மோத்வானி குடும்பத்து மேலே அவங்களோட அண்ணி முஸ்கன் நான்சி இப்போ குடும்ப வன்முறை புகார் கொடுத்துருக்காங்க. அதில் ஹன்சிகா மோத்வானியும் அவங்களோட அம்மா மோனா மோத்வானியும் என்னோட திருமண வாழ்க்கையை தலையிட்டு எனக்கும் என் கணவருக்கு இடையில் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காங்க. என்னோட கணவர், அவங்க தாயார் அப்புறம் சகோதரி இவங்க 3 பேருமே என்னை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹன்சிகா மோத்வானோட அண்ணி இப்போ போலீஸில் புகார் கொடுத்த விஷயம் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இதுக்கு ஹன்சிகா தரப்பில் விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் இப்போ உத்தரவும் போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.